உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் நவம்பர் மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த மாதமாக நவம்பர் மாதம் 12 ராசிக்காரர்களுக்குமே இருக்க போகுது. பல நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பாருங்களேன். கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், துலாத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், விருச்சிகத்திலே நோக்கி செவ்வாய் பகவானுடைய ஒரு அனுக்கிரகம். அதை போல நமக்கு கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது நடுவே ஏற்படக்கூடிய சின்ன கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி, நம்ம ராசிக்கு இது என்ன பலன் தரப்போகுது, எப்படி இருந்தால் இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நான் இந்த ராசி பலனில் விளக்கமாக சொல்ல போகிறேன். எந்த கடவுளை வழிபடலாம், எப்படி வழிபட்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வரவு நல்ல உறவுன்னு சொன்னாங்க பாருங்க. அப்படி நல்ல வரவாக உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு குரு பகவான், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பகவான் இப்பொழுது அதிசாரமாக நம்மளுடைய ராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் கிடைச்சாச்சுன்னா வாழ்க்கையில் பிற பிரச்சனைகள் தீர்ந்துருங்க. நம்ம பிறர் மீது நிறைய அன்பை கொட்டுறோம், ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஒரு மனைவியாக இருந்தால் கணவன் மீது அதிக அன்பை காட்டுகிறார், கணவனாக இருந்தால் மனைவி மேல அதிக அன்பு, காதலர் மேல அதிக அன்பு. யாரை லவ் பண்றோமோ அவங்களுக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருக்கும். இதுதான் கடகராசியோட இயல்பா இருக்கு. ஆனா நம்ம யாருக்காக வாழறோமோ, யாருக்காக செய்கிறோமோ, யாருக்காக எல்லாம் வாங்கி கொடுக்குறோமோ அவர்கள் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னா அது இல்லை. கடகராசிக்கு இது ஒரு பெரிய மனக்குறை. நான் ரொம்ப அன்பை கட்டினேன் அவன் மேலே, ஏன் நீ அன்பையே காட்டலையே அப்படின்னு பரஸ்பரம் ஒரு வருத்தத்தை இந்த கடகராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோ காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நன்மை வரப்போகுதுன்னா, ராசியில் குரு பகவான் உட்காருகிறார். நல்ல ராசியான மனிதர்னு பேர் வாங்க போகிற ஒரு மாதம். இந்த மாதம் உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மனசுல ஒரு நல்லதை நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொன்னீங்கன்னா, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு வாழ்த்தினீங்கன்னா அந்த வாழ்த்து பலிக்கும், அடுத்தவர்கள் நல்லா இருப்பாங்க. ரொம்ப நாளாக நம்ம பிள்ளைகள் லைஃப்ல செட்டில் ஆகலைங்கிற ஒரு வருத்தம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு வச்சுக்கிட்டுங்களே. காரணம், கடந்த 2.5 வருஷமா உங்களுக்கு இருந்த அஷ்டமத்து சனியை ஆட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு பேருங்க. ஒரு நிம்மதியா நம்மளை வாழ விடலை, நிம்மதியா வேலை விஷயத்துல இல்லை, நிம்மதியா குடும்ப வாழ்க்கையில் இல்லை. ஒரு மாற்றம் வருமானு காத்துட்டு இருந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்தில் நல்ல மாதத்தை அந்த இறைவன் கொண்டு வந்து கொடுக்குறான். கடகத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்லவர்கள் எல்லாம் நம்மளை தொடர்பு கொள்ள போறாங்க. நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்க போறாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு இருக்க போகுது. நம்ம பிள்ளைகள் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் செட்டில் ஆகாத நம்முடைய மகனோ மகளோ வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் இந்த மாதம் கிடைக்க போகுது. படித்து முடிச்சிருக்கேன், என் கையில் வேலை இல்லை, கேம்பஸ் இன்டர்வியூலையாவது எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. ஆனால் பார்ட் டைம் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சூப்பர் மாதம் இது. நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா சம்பாத்தியத்துக்கு நிறைய முயற்சி பண்ணணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசியில் வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு வாழ முடியலைன்னு பலர் சொல்கிற காலம். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்லைங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலைகள், ஒரு உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலை, இப்படி எக்ஸ்ட்ரா வேலைகள் ஏதாவது கிடைக்கும், பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும், அதில் ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுடைய வருமானம் இந்த மாதம் கூடும். அதே போல் குடும்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் தீரும். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 7ஆம் இடத்துக்கு களத்திரஸ்தானம்னு பேர். அந்த களத்திரஸ்தானத்துடைய ஜாதகத்தில் சரியா இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையில் கடுமையான பாதிப்பு. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் இல்லை, அன்பு இல்லை. அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கல் வற்றல் மறந்தொழி தட்டுனார் வள்ளுவர். ஐயோ, வாழ்க்கை என்னையா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு இருக்கீங்க. அப்போ இந்த குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு அன்பு மேலோங்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த மாதம் கையெழுத்து போட போறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். வியாபாரத்தை நல்ல மெருகேற்றுவீங்க. நீங்களே சமூக வலைத்தளத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய புகழ் பெருமை பெருகும். அதுக்குரிய வேலைகளில் போய் ஈடுபட போறீங்க. திருமண உறவு நல்ல வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் மகளுக்கு வரனே அமையலை, மகனுக்கு வரனே அமையலை நீங்க சொன்னாலும் சரி, உங்களுக்கே வரன் அமையலைனால் இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் உண்டு. கடக ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கக்கூடிய யோகம், புதிய கார் வாங்குற யோகம், புதிய 2 வீலர் வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம் வருதுங்க.
கடகராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் நல்ல வாகனம் வாங்குற யோகம் வருது. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப நாள் கனவாக இருக்கும், எனக்குன்னு ஒரு பைக் வேணும், எனக்குன்னு ஒரு கார் வேணும், என் ஃபேமிலியோடு நான் சந்தோஷமாக போகணும் கனவு கண்டிக்க பாருங்க. அந்த கனவு இந்த மாதம் நிறைவேறும். இதை போல் இன்னொரு நல்ல விஷயம் கூடி உங்களுக்கு இந்த மாதம் வரப்போகுது. அது அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம். ஒரு நல்ல வீடு வாங்கக்கூடிய யோகம், நல்ல ஒரு ஃப்ளாட், நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இன்னும் சிலர் ஆல்ரெடி வீடு இருக்கக்கூடியவங்க ஒரு அசோசியேஷனில் மெம்பராக போகிறீங்க. அந்த அமைப்பு இருக்குது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பல நல்ல மாற்றங்களை உங்களுக்கு உருவாக்கி தருவார். குறிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு. கடகராசிக்காரர்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளணும். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் என்று சொல்லி திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடணும். அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு பன்னீரினால் அபிஷேகம் செய்யணும். அப்படி பன்னீர் அபிஷேகம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் இந்த மாதம் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருள் வாங்குறது, புதுசாக செல்ஃபோன் வாங்குறது அப்படிங்கிற யோகம் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் பிஸ்னஸ் என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது. நவம்பர் மாதம் இன்னும் நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்காக காத்திருக்கு. எனதருமை நேயர்களே, இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உச்சமான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அந்த குரு பகவான் இப்படி உச்சமாக இருக்கிற போது 12 ராசிக்காரர்களுக்குமே அது நல்லது தான். நம்ம ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்லலை, 12 ராசிக்காரர்களுக்குமே நல்லது. குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கணுங்க. இந்த மாதம் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாமளே ஒரு தாண்டோன்றித்தனமாக முடிவெடுத்துடக்கூடாது. எனக்கு பிரச்சனைங்க நானே பார்த்துக்கிடுவேங்க அப்படின்னு சொல்லி சிக்கலில் மாட்டிக்கிடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால குடும்பத்து பெரியவர்கள், நம்மளுடைய வெல் விஷர்ஸ் ரெண்டையுமே பாருங்கள். நமக்குன்னே சில பேர் இருப்பாங்க உதவி செய்யறதுக்கு. அந்த வெல் விஷர்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும். குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனை கேட்கணும். இது ரொம்ப நமக்கு நன்மையை தரும். அதுவும் காலபுருஷ தத்துவத்துடைய 5ஆம் இடத்துல கேது பகவான் இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு. பலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு ப்ராப்ளமும் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு தொழில் விஷயங்களில் ஒரு முடிவெடுக்கக்கூடாது. அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்படிங்கிற போது தெய்வங்கள்கிட்ட போய் பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க. கூட்டு பிரார்த்தனையை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க. உங்கள் வீட்லேயும் சரி வெளியிடத்திலும் சரி கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும். கடவுளே உனக்கு நான் இந்த பரிகாரம் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க, ரொம்ப நன்மைகள் நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கூடி வரும். பொறுமையாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறலாம். இங்கே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார பலன்களை தான் சொல்லியிருக்கேன். உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதையும் இந்த கோச்சார பலன்களை இணைச்சு பார்த்தா தான் முழுமையான பலன்கள் தெரியும். சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படித்தான் நீங்கள் முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமைய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், நவம்பர் மாத வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சர்வஜன சுகினோ பவந்து.